இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பெருநாளில் எல்லா துறைகளிலும் தமிழகம் சிறப்பு எய்திட அனைவரும் ஒற்றுமையோடு உழைத்திடுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ரம்ஜான் பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள ரம்ஜான் திருநாள் வாழ்த்துச் செய்தியில், ஈகை திருநாளாம் ரம்ஜான் பெருநாளை மகிழ்வுடன் கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தமது உளம் கனிந்த இனிய ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் தாம் மிக்க மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். புனித ரமலான் மாதத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் 30 நாட்கள் நோன்பிருந்து இறை உணர்வோடு எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டி ஏழை எளியோரின் ஏழ்மையை போக்கிட உணவும் செல்வமும் வழங்கி சிறப்பு தொழுகைகள் செய்து இறைவனை வழிபட்டு ரம்ஜான் பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடுவார்கள். அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தி தன்னால் இயன்றதை பிறருக்கு தர்மம் செய்து சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் போதனைகளை அனைவரும் பின்பற்றி வாழ்வில் உயர்த்திட உறுதியேற்போம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த புனித ரம்ஜான் பெருநாளில் எல்லா துறைகளிலும் தமிழகம் சிறப்பு எய்திட நாம் அனைவரும் ஒற்றுமையோடு உழைத்திடுவோம் என்று கூறி தமது அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் ரம்ஜான் பெருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்ஜான் தமிழகம் முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்கள் தங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிப்புகளும் பரிசுகளும் வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஒருவரை ஒருவர் ஆற தழுவி இனிப்புகளையும் பரிசுகளையும் பரிமாறிக்கொண்டனர். தமிழக முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடன் ரமலான் தொழுகை மெரினா கடற்கரையிலே அழகாக நிறைவேறியுள்ளது. இப்படி சமூக சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் தொடர்ந்து நீடிக்க எல்லாம் வல்ல இறைவனை இஸ்லாமிய மக்கள் பிரார்த்திப்பார்கள். இதுபோன்று பல்லாண்டு அவர்கள் வாழ்ந்து தேக சுகத்தோடும் ஆட்சி அதிகாரத்தோடும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். சமூக நல்லிணக்கமும் சமத்துவமும் இந்தியாவிலே ஓங்க இஸ்லாமிய பெருமக்கள் பாடுபடுவார்கள் என்று இந்த தருணத்திலே உறுதிபட கூறிக்கொள்கிறோம். திருவல்லிக்கேணி பெரிய மசூதி மற்றும் 1000 விளக்கு மசூதிகளில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. இஸ்லாமியர்களின் பிரசித்தி பெற்ற புனித தலமான நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் புனித பண்டிகையான ரம்ஜான் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கு அமைந்துள்ள தாயிரா பள்ளியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர். திருச்சியில் ஈகை பெருநாளாம் ரம்ஜான் திருநாளையொட்டி சையது முர்துஷா மைதானத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக சிறப்பு தொழுகை நடைபெற்றன. திண்டுக்கல் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்தில் அமைந்துள்ள தொன்மைமிக்க முகைதீன் ஆண்டவர் பள்ளி வாசலில் நடைபெற்ற தொழுகைக்கு பின்னர் சகோதரத்துவத்தின் சாட்சியாக இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் பள்ளி வாசலுக்கு வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், பெரம்பலூர், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நெல்லை மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பாமகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் முன்னிலையில் அக்கட்சியினர் சுங்கவரி வசூல் சாவடியை அடித்து நொறுக்கியதோடு